நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 75400150க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். அருமையான ப்ராஃபிட். ஒரே ட்ரேட்ல இவங்களால இவ்வளோ ப்ரிசைஸாக ஒரு 86,024,200 புக்கில் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரிசைஸாக பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷனோட தான் எடுத்திருக்கீங்க. 43,429 இன்னைக்கு நிஃப்டியில். சென்செக்ஸில் ட்ரேட் கொடுக்கும்போது நிஃப்டிலையும் சைட் பை சைடு உங்களால் ஈஸியாக எடுத்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியும்னு நல்ல எக்ஸாம்பிள். கீப் டூயிங் இட். பெஸ்ட் ஆஃப் லக். கங்க்ராட்ஸ். ஒரு சின்ன கேபிட்டலில் ஒரு 28,000 ருபீஸ் டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியும். அவங்களுடைய ஸ்கில்லை வி அப்ரிஷியேட் த ஸ்கில் வாட் யூ ஆர் யூஸிங் இட். நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 28,000 இன்னைக்கு. குட் மார்னிங் ஆல். வாய்ஸ் ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? செக் பண்ணி பார்த்து மியூட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம், நிஃப்டியும் எடுக்கலாமா, எல்லாமே ஒரு 13,000 ஒரு 18,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு லாட்டு. குட் மார்னிங் ஆல். இது ஒரு 18,000 வருது லாட்டு, அது ஒரு 13,000 வருது. பட் நிஃப்டி எடுக்கிறவங்க பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேப்சர் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஏன்னா அது கண்டினியூட்டி இருக்காது, விக்கு கீழே ஷேக் ஆகினே இருக்கும். இந்த சென்ஸ் அந்த பாட்டம் வாலட்டிலிட்டி இருந்துன்னே இருக்கும், ஸ்டாப் லாஸ் கிட்ட போய் வரும். அதுக்கேற்ற மாதிரி லாட்டை டிசைட் பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட்டையும் பிளான் பண்ணுங்க. நிஃப்டி எடுக்கிறவங்க 2463 போதா. கால் சைடு பார்க்கணும்னா 24,150 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2450 கால், 2450 கால், 2400 புட்டு. 2450 கால், அதில் செக் பண்ணிக்கோங்க. கால் சைடு போனோம்னா 50ல் கால் சைடு, 100ல் புட் சைடு. தம்ஸ் அப் போடுங்க. நிஃப்டியில் யாருன்னா பிளான் பண்ணுறீங்கன்னா அதில் பார்த்துங்க, அந்த 2 ப்ரீமியம் மட்டும் பிளான் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு. திருப்பி எதுனா 77,300 புட். யாரும் மியூட் பண்ணல, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ரிவர்சல் ஆகணும். சப்போர்ட் கொஞ்சம் இங்கே எடுக்கட்டும், லாட் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கால் சைட் ட்ரேட் பார்த்துட்டு இல்லை எந்த ஷோ நல்ல ட்ரேடாக ஒன்று பார்க்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் ட்ரேடு கொஞ்சம் லேட் ஆச்சுனாக்கா வி மே சேஞ்ச், அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணலாம். வால்யூம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை எதுலையுமே. இது 2 டார்கெட் இருக்கு பாருங்க, கால் சைடுக்கான டார்கெட். முதல் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு வில் டிசைடு. இங்கே எங்கன்னா சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த டார்கெட்டை பார்க்கலாம். இந்த டார்கெட் பிளான் ட்ரேட். கால் சைட் லாட் மட்டும் போட்டுங்க, ரெடியாக இருக்கும். கால் சைட் என்ட்ரி. ட்ரையல் பண்ணுங்க, ட்ரையல் பண்ணலாம். ட்ரையல் பண்ணலாம். எக்ஸிட் போதும்.
அந்த ஹையில் வெளியே வந்துருங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் ரெடி ஆகுது. இதுதான் இன்னைக்கு ட்ரேடு. 212 பாயிண்ட்ஸ். யார் கால் சைடு எடுத்தது? பியூட்டிஃபுல். ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, பட் ஸ்டில் வி ஃபோக்கஸ்டு. 200 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் 20 எடுத்தால் கூட போதும் இதில். ஏன்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸில் திருப்பி ரெடி ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிட்ரேஸ் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரட்டும். செம்ம ஸ்பைக் அடிச்சிருச்சு. சரி, நம்ம டார்கெட் எல்லாம் தட்டி தூக்கிடுச்சு பாருங்க. கரெக்டாக நம்ம ஜோனில் ஓப்பன் ஆச்சு, உடனே அடித்தோம். நம்ம டார்கெட்டுக்கு இதுதான் டார்கெட் பிளான் பண்ணோம், அந்த டார்கெட்டுக்கு மேலேயே போயிடுச்சு பெருசாக. கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் சைட்வைஸ் இருக்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன போகுது? 77,500. ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தரேன். ட்ரேட் நம்பர் 2 77,500 கால் சைடு 500, புட் சைடு 600. கால் சைடு தான் பார்க்குறோம்னா, புட் சைடு போதுன்னா போட்டோம், கால் சைடு சப்போர்ட் எடுக்கட்டும். கால் சைடு மட்டும் தான் பார்க்குறோம். எஸ், கால் சைடு ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, எப்படியே போயிடும். இது மேலே 798 இல்லை 1-2 பாயிண்ட் முன்ன பின்ன வச்சுக்கோங்க, போயிடணும். அது இந்த வாட்டி போயிடும். பிரேக் பண்ணுறது விட்டுற போறீங்க. 823ல 823 டார்கெட், அங்கே போய் டிசைட் பண்ணலாம். 823 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் ட்ரையல் பண்ணுங்க. 823 அடுத்த டார்கெட். எஸ், எக்ஸிட். போதும், ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று ஆகுது. மேலே போதுதான், அது ரிட்ரேஸ்மெண்ட் பெருசாக இருக்கிறதுனால ஐ ஸ்டாப்டு. பாயிண்ட் ரொம்ப கம்மி தான், 30 பாயிண்ட் வந்துச்சு. கால் 30 பாயிண்ட்ஸ் விஜயகுமார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புட் சைட் போவேன்னா திரும்பி கால் சைட் சப்போர்ட் எடுக்கும், ஒரு என்ட்ரி போடலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு ரெட் கேண்டல் டீப்பாக வரும். 787 உடையும். சரி, இது 784 ஸ்டாப் லாஸ் மாதிரி இருக்கும். இங்கேருந்து ட்ரேட் ரெடி ஆகணும். 784 ஸ்டாப் லாஸ் மாதிரி இன்னொரு ட்ரேட் ரெடி ஆகும். இங்கேருந்து மிஸ் பண்ணுற போறீங்க. டார்கெட் சின்னது தான், 804. அங்கே போய் டிசைட் பண்ணணும். 804 டார்கெட். 804 கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. 804ல ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, அது உடச்சிடுச்சுன்னா அப்படியே போதும், மேலே விட்டுருங்க. பியூட்டிஃபுல். எஸ், 817 பாயிண்ட் கம்மியாக தான் வருது. 817ஓட லாஸ்ட். இன்னும் உடையுது. பியூட்டிஃபுல். அடுத்த டார்கெட் மேலே இருக்கு, பார்த்துட்டீங்க நீங்கள். 825ல டிசைட் பண்ணுங்க. 825 கேரண்டி. இது இருக்கு கேரண்டி. இது 825. இது உடையிட்டோம். இது கால் சைடு தான், அருமையா போகுது. 5 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க கணபதி. குட். சரி, ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது. ஐ கான் ஃபோர்ஸ் எல்லாருமே எடுங்கன்னு நான் சொல்ல முடியாது இன்னைக்கு. நான் 800 700 நம்ம எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் நான். அதை அவாய்ட் பண்றவங்க பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கெல்லாம் ப்ரீமியம் குறைஞ்சிடும் ஓரளவுக்கு. என்ன ஒன்று, வாலட்டிலிட்டி மட்டும்தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு இன்னைக்கு. 15,500 ப்ராஃபிட், அரௌண்ட் 30 பாயிண்ட்ஸ் விஜயகுமார், 24 பாயிண்ட் பாண்டியராஜன், 5 பாயிண்ட்ஸ் கணபதி, 15 பாயிண்ட்ஸ் கணபதி. 2 ட்ரேட். சரி, ரொம்ப அக்ரெஷனாக எடுக்காதீங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு ஃபஸ்ட்டு உங்களை டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேடில் இறங்குங்க. ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு விற்கும் பெருசாக வந்து போகும். அதை மைண்டில் வச்சுக்கணும். சைட் தான் பார்ப்போம்.
ஒன் லாட்ல 100 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. பியூட்டிஃபுல். ஒரு லாட்ல 100 பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. 1800 ரூபா. 18 பாயிண்ட்ஸ் சந்தோஷ், 100 பாயிண்ட்ஸ் தீபன். நல்லா இருந்தது. சரி, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது, நிறைய பேர் அதை தொட்டிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். தம்ஸ் அப் போடுங்க. அதான விஷயம். ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் இன்னைக்கு மூடு இல்லை உங்களுக்குன்னு தோணுது எனக்கு. நல்ல விஷயம்தான். சரி, நான் ட்ரேடு கொடுக்குறேன்னா நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை நிஃப்டிலையும் எடுக்கலாம். பட் சென்செக்ஸ்லேயே இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு நிஃப்டி எல்லாரும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். யாருன்னா சென்செக்ஸ் பக்கம் நிஃப்டி பக்கம் போயிருந்தீங்கன்னா புட் சைடு உள்ள வர வச்சு எல்லாரும் அடிச்சு தள்ளிட்டு இருக்கும். 119 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் விக்னேஷ், ஒன் லாட். சூப்பர். சரி, இது மாதிரி விலை ஜாஸ்தியா இருக்கும்போது ஒரு லாட் போட்டு சும்மா சும்மா வெளியே வராதிங்க. 15 செகண்ட் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கூட வராது. விட்டுச்சுன்னா இது ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ட்ரேட் பார்த்துக்கலாம். அது நல்லா ஃபுல்லா விடணும். அது விட்டுச்சுன்னா புட் சைடு பார்த்துக்கலாம் இதை. எஸ், பியூட்டிஃபுல். சரி, திருப்பி இந்த விக்கு போய் தொட போகுது, அதையும் வாட்ச் பண்ணணும். ஒரே ஒரு விக்கு போய் வேகமா. எஸ், இப்போ பிரேக் ஆகுது. புட் சைடு ரெடி. அது 672, 620, 620ல போய் டிசைட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் இது வந்து மினிமம் மூவ்மெண்ட். சரி, ஒன்று புரிஞ்சுக்கணும். இது கால் சைடு மேஜர் டைம் ஃப்ரேம்ல கால் சைடு தான். இது மைனர் டைம் ஃப்ரேம்ல தான் புட் சைடு நம்ம என்ஜாய் பண்ணுகிறோம். இது எப்போ வேணா அடுத்தது 6 இவ்வளோதான். இன்னும் போது 650 வச்சுக்கோங்க. அடுத்தது பாதி 647 ஒரு டார்கெட் லாஸ்டா. 647 லாஸ்ட். பட் அதுக்கு மேலே வந்தால் நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோதான் டிசைட் பண்ணி இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். 647 போதும், அதுக்கு மேலேயே இருக்கு. பட் இது ஒரு நியாயமான டார்கெட் நம்ம வைக்கிறது. இப்போ ரொம்ப பெரிய டார்கெட் கூட தேவையில்லை. குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல காலையில ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டா நல்ல ஒரு டைரக்ஷன்ல கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் டெய்லி நம்மளால எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்ல 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்ல இது நடந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணிவிட்டு இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.